வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நாங்க முன்பள்ளியில சந்தை காட்சி செய்யற பிள்ளைகளோட ஆளுமைய விருத்தி செய்யற செயற்பாட்டுல சந்தை காட்சி ஒரு இப்ப இதுல எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு தலையங்கத்துல ஒவ்வொரு திங்ஸ் இது பிள்ளைகள விளையாட்டு பொருட்கள் அப்படி எல்லா திங்ஸும் வச்சு அவையல் விழா தெரிய வரும், எண்ணிக்கை தெரிய வரும், நிறங்கள் அப்படி ஒரு இதா செய்யணும். அப்படி நிறைய திங்ஸ் போட்டு நிறைய பெரிய ஒரு சந்தை மாதிரியே இருக்கும். என்ன விலைக்கு விற்கிறீங்க? அப்போ நார்மலா எல்லாம் மலிவா தான் விற்பினோம். பிள்ளைகளோட சந்தோஷத்துக்காக செய்யறதானே ஓரளவுக்கு மலிவா இருக்கும் எல்லா பொருட்களும். என்னென்ன பொருள்கள் விற்கிற தெரியாது என்ன? அவையில கேட்டா அவையில எல்லாம் சொல்லுவேன். சாக்சி என்னென்னு சொல்லுங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க உங்ககிட்ட. சொல்லுங்க சாக்சி. அங்க வலிக்க நிற்க கமில்டன் நாட்டையும் கேட்டா சொல்லுவேன். போன வருஷம் வந்தவரானே சாமி. வணக்கம் கமில்டன். வணக்கம். நிகழ்வு என்ன இப்படி போய்கிட்டு நீங்க வந்திருக்கிறீங்க? நான் போன வருஷம் இதுக்கு என்னை அழைச்சிருந்தேன், வந்திருக்கிறேன். இந்த வருஷமும் அதுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, வந்திருக்கிறேன். இது இந்த சின்ன பிள்ளை ஊக்குவிக்கிற இதால் ஒரு சந்தை மாதிரி நடத்தி அவையில் எல்லா விதமான பொருட்களும் இங்கே இருக்கும். அது விளையாடுறதுக்கு அதை வேண்டி அந்த பிள்ளைகளை ஒரு ஊக்குவிப்படுத்தி இது பண்ணுறது தான் இந்த நிகழ்வு. இது என்ன வியாபார நோக்கத்தோட இல்லை, பிள்ளைகளுக்கு ஒரு நன்றி. சரி, இது என்ன விலையிலாப்பா? சொல்லுங்களேன். என்ன விலைக்கு விற்கிறாய்? 20 ரூபாயா? சத்தமா சொல்லுங்க. 20 ரூபாயா? சத்தமா சொல்லுங்க. ஓமன் அது என்ன சாமான்? கடலையா? கடலை உடைக்க கூட மாமா பேசு. சரி, நீங்க அதே வணக்கம் சார். வணக்கம். இது நீங்கள் எந்த பொறுப்பில் இருக்கிறீங்க? நான் சாமுத்திய உத்தியோகத்தராக இருக்கிறேன் யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தில். இந்த நிகழ்வு என்னத்துக்காக அழைக்கப்பட்டது? இது இந்த வருஷம் திருத்துவ முன்பள்ளி இதால் பிள்ளைகள்கிட்ட சந்தை வாய்ப்புகளை வழங்குகிற நோக்கில் ஒவ்வொரு வருஷமும் இது செய்கிறது. இது இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பய உணர்வுகள் மற்றதுகளை நீக்கி ஒரு பிஸ்னஸ் மைண்டை கொண்டு வர்றதுக்காக இப்போவே அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த மீட பயங்கள் அப்படியானதுகளை போக்கி அந்த பிஸ்னஸ் நாலேஜை உண்டாக்குறதுக்கு சின்னன்ல இருந்தே ஒரு களப்பயிற்சியாக இதுவே இந்த ஸ்கூலில் ஒவ்வொரு வருஷமும் செய்யினேன். இது பிள்ளைகளின் ஆளுமையை கண்டு இளமையிலேயே வியாபாரத்திலே ஒரு ஆசையை ஊட்டுறது, மற்றது ஒரு சேமிப்பு பழக்கங்களை உண்டாகும். என்னென்னா ஒரு பொருளை விற்க காசு விரைக்க நான் அது முதலிடணுமென்ற சேமிப்பு பழக்கம் இது வரும். அப்போ எல்லாத்துக்கும் இது ஒரு அடி ஒரு இதாக அமையுதுன்றதை நான் சொல்வேன். இது ஒரு சின்ன பிள்ளை நல்லா ஊக்குவிக்கமாக இருக்குமே. இந்த பள்ளிக்கூடம் தொடங்கி எவ்வளோ காலமாக? 20 வருஷம் 25 வருஷமா ஆரம்பிச்சு. ஆனால் இப்போ இந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது இப்போ இந்த ஆண்டு தானே. இங்கே கொண்டு வந்தது ஒரு 6 மாதமாகத்தான் இந்த வேலைகள் நடந்தது. நன்றியா. ஒரு ஆயத்தம்
டேட் போட்டு அது இந்த திறப்பு விழா அங்கே எழுது இல்லை இல்லை வருதா நாங்கள் எழுதுங்கக்கா இவையெல்லாம் பழைய பேரண்ட்ஸ் தானே இதெல்லாம் படிச்சிருக்கீங்க எல்லாம் விலைப்பட்டி போட்டிருக்கா விலைப்பட்டியெல்லாம் போட்டுருக்குறீங்களா இந்த கருவாடெல்லாம் விற்கிறீங்களா என்ன விலைக்கு விற்கிறீங்க 50 ரூபா வணக்கம் வணக்கம் ஏன் நீ மீசை வச்சுருக்கிறாய் ஏன் கருவாட்டுக்காரன் மீசையும் தாடி வச்சா தானே விற்கலாம் இல்லாட்டி விற்கலாம் சொல்ல விற்கலாம் தானே எவ்வளோ ஒரு முட்டை அதில் 50 ரூபா போட்டுருக்கு 50 ரூபா கருவாடுக்கு முட்டைக்கு விலை கூட இல்லையா இல்லையா இது எங்கே இந்த கருவாடு வாங்கினீங்க எந்த வாடியில் கருவாட்டு வாடி சரி சரி அவர்கிட்ட கொடுங்க தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கு இங்கே இங்கே இவங்களுக்கு என்ன செய்கிறா இந்த இவங்களுக்கு உதவியாக நிற்கிறியா இல்லாட்டி உதவியாக நிற்கிறியா சரி சரி வேறு மக்கள் தம்பி தம்பியா சரியா இந்த வியாபாரம் எல்லாம் செய்து யாருக்கு இந்த மிச்சங்கள் இதுகள் வரும் உங்களுக்கு வருமா உங்களுக்கு தான் வரும் சிலம் வந்து வாங்குதா வாங்குவாங்களா இந்த புள்ளா இன்றைக்கு 4 மணி சிலம் இருக்கா சிலம் 10 மணி விற்பீங்க என்னென்ன கருவாடு இருக்கு இதில் கிளாத்தி எரியால் கட்டா கருவாடு கிளாத்திலாம் இருக்கா கட்டா கருவாடெல்லாம் இருக்கா வேற என்ன கருவாடு இருக்கு வேற சிறையா இருக்கா இருக்கா இது சிறுவர்மன் பள்ளி இதில் ஒரு சின்ன முன்னேற்றத்துக்காக இப்படி செய்திருக்கேன் என்ன நல்ல விஷயம் நல்ல விஷயம் நீங்கள் என்ன அங்கால கொடுங்க நீங்கள் வாங்கிக்கலாம் யார் உங்களோட மாறாங்க அப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன மரக்கரை வைக்க சொல்லியிருக்கா இவருக்கு என்ன தாடியெல்லாம் வச்சிருக்கா என்ன கடை மரக்கறி கடையா கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் இல்லையா கத்திரிக்காய் முடிஞ்சுட்டா தக்காளி பழம் ஆமாம் சின்ன வெங்காயம் எவ்வளோடாப்பா 300 கிலோவா வண்டிக்கா
ரெண்டுக்கு எவ்வளோ எல்லாம் சொல்லணும் 100 ரூபாயா கட்டிக்கா. அப்போ தேசிக்கா 10 கிலோ ஒன்று 10 கிலோ ஒன்று 10 ரூபாயா? ஆ சரிங்களா. அங்கே பாருங்க வீடியோ இருக்கிறேன் காய் சொல்லுங்க. பாய் பாய் பாய். நல்லா இருக்கும் இந்த தாடி. என்ன கிட்ட ஒளிமையில் பார்ப்போம் கையால். இதெல்லாம் யாரும் செய்து அந்த அப்பா அவங்களோட அண்ணாவா? என்ன தர கரியால் ஊசி விட்டுறா? ஆ மகரா நீ உடம்பு ஒளிமையில் உனக்கார் இந்த தாடியில் அமைச்ச அம்மாவா? ஆ நீ என்ன பெரிய ஆளாக போயிட்டியா? ஆ அந்த அவன் தாடி வச்சுக்கிறான்டா சிங்களங்கிற. இந்த நீ என்ன மீசை வச்சுக்கிறேன்? நீ என்ன மீசை தாடி வச்சுக்கிறேன்? நீ சின்ன ஆளா? நீ பெரிய ஆளா? நீ பெரிய ஆளா? அப்போ அவன் சின்ன ஆள். அவனுக்கு தன்னோட பெரிய தாடியா இருக்கு. நீ பெருசா இருக்கா? சரியா. வணக்கம் வணக்கம் பிள்ளை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன நீங்கள் இன்றைக்கு என்ன காலை உணவா? என்ன மோதம் வடை? மோதகம் வடை பட்டிஸ் கடலை வடை. என்ன விலை மோதம்? மோதகம் 40 ரூபா. 40 ரூபாயா? இது என்ன கீரை வடையா இல்லாட்டி சும்மா கீரை வடை கீரை வடை? 80 ரூபா. எவ்வளோ? 80 ரூபா. 80 ரூபாயா? நல்ல விஷயம். எப்படி பிள்ளைகள் படிக்கா? ஆ நீங்கள் இங்கே இந்த ஸ்கூலில் அப்போ படிப்பிக்கிறீங்களா? இல்லை அவனோட தாய் அவனோட பிள்ளை உங்களோட மகளானே? மகனா? சரியா. அவன் மகன் மாதிரி தெரியலையே. மகள் மாதிரி ஆக்கி வச்சுருக்கீங்க. அப்போ எப்படி என்ற வியாபாரம் உங்களுக்கு? இன்னும் போகல சார். நம்பிக்கை இல்லை. 2 பேர் வந்து வாங்கின்னு போட்டாங்க. நீங்கள் வீட்டில் செய்தா இல்லை? இல்லை கடையில் வாங்கின்னு வந்து இப்படி சும்மா அது இதுக்கு தானே? என்ன நல்ல விஷயம். நல்ல இப்படி ஒவ்வொரு வருஷம் செய்கிறாமே என்ன நல்ல விஷயம் தானே? என்ன சரி மங்களம். அக்கா அக்கா என்னன்னு சொல்லிட்டு எப்படி சும்மா இருக்கிறீங்களா? என்ன மரவள்ளிக்கிழங்கு, பனங்கிழங்கு, வட்டாள கிழங்கு, ராசவள்ளி கிழங்கு, கொக்கட்டி கிழங்கு. ஹலோ வந்தேன் உடனே போடுவோம் தானே வந்தேன். என்ன மீசையெல்லாம் சுருட்டி வச்சுக்கிறீங்க? எத்தனை வயசு? 60? எத்தனை வயசுடா? 5 வயசுக்கு என்ன மீசை வளரும்? ஆ அதில் சொல்லு. ஆ நீ இப்போ வியாபாரம் செய்கிற? இவரா வியாபாரம் செய்கிறேன்? எவ்வளோ மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ? 300 ரூபாயா? விலைலாம் சொல்லணும். 300 ரூபாயா? ஆ இவன் வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேன். ஆ இன்னும் வாங்க மாட்டேன். என்ன தெரியுதா? கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு எவ்வளவு? இதெல்லாம் சொல்லு. பனங்கிழங்கு 100 ரூபாயா? ஒரு கட்டா இல்லாட்டி உண்டா? ஒரு கட்டா. சரியா. அப்போ நீ வளர்ந்த உரம் என்ன செய்வாய்? சந்தையை போயிடுவியா? ஆ நன்றி. என்ன வணக்கம் சொல்லுடாப்பா.
சும்மா கையில் அப்படி சொல்லு வணக்கம் வணக்கம் சொல்லு தம்பி தள்ள என்ன வைக்கிறேன் என்ன வைக்கிறேன் அவன் வியாபாரத்துல வியாபாரம் பிஸியா ஓடுது என்ன இவன் என்ன வாங்குறா என்னடா வாங்குறான் சர்வத்தா எவ்வளவு சர்வத்து என்னடா சொல்லணும் 100 சரியா சும்மா வர மாட்டியாடாப்பா இல்லை சும்மா வர மாட்டியா இல்லையா சரி என்ன விற்கிறீங்க இதை வச்சு சொல்லுங்க வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். எப்படி போகுது உங்களுக்கு வியாபாரங்கள்? பரவாயில்ல போகுது. பரவாயில்ல போகுதா? மலிவு விற்பனை. மலிவு விற்பனை. மலிவு விற்பனையா? என்ன விற்கிறீங்க? துணி துணி ஷார்ட்ஸ் ஐட்டம். துணி ஷார்ட்ஸ் ஐட்டம். ஓ மற்றது ஸ்கூலுக்கு போற என்ன விலைக்கு விற்கிறீங்க? எல்லாம் 300 350. 300 350 ரூபாய். 150. 150 ரூபாய்க்கு இருக்கா? இந்த துணியெல்லாம் என்ன விலைக்கு விற்கிறீங்க? மீட்டர் 300 ரூபாய். என்னங்க? 300 ரூபாய். 300 ரூபாயா? அது என்ன ஒரு மீட்டரா இல்லாட்டி? ஒரு மீட்டர் 300 ரூபாய். ஒரு மீட்டர் 300 ரூபாய். சரியா சரியா. சரம் எல்லாம் விற்கிறீங்க என்ன? சரம் எல்லாம் இது நன்று பிராண்ட் மாதிரி சாரி சரம். சரமா? 1000 ரூபாய். 1000 ரூபாய் சரம். நல்ல விஷயம் தான் என்ன? சரி சோமாயிருங்களா? ஓகே நன்றியா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன வியாபாரம் செய்றீங்க? பாரம்பரிய உணவு. அப்படின்டா விளக்கமா சொல்லுங்க. அப்படின்னா பழைய காலத்து உணவு வகை. சத்தான உணவுகள். இது பழைய காலத்து சத்தான உணவு ஒன்றை காட்டுங்க. அப்பம் தெதோல். அப்பம் தெதோல். எள்ளுருண்டை கருத்துரை. இதெல்லாம் பழைய காலத்து தான். இப்பயும் விற்கிறாங்க அப்பம் எல்லாம். இது இப்பயும் பழைய காலத்துல பாரம்பரிய உணவு பரம்பரையா இருந்தானே. அப்படி என்ன விற்க வேண்டியது? நீங்க எள்ளுருண்டை அந்த குரக்கன் புட்டு அதுகெல்லாம் அந்த பழைய காலத்து இதுக்கு அடங்கும். நீங்க சும்மா எங்களை பொய்ய சொல்லி வியாபாரம் செய்றீங்களா என்ன? என்ன விலை ஒரு அப்பத்துண்டு? அப்பம் 50 ரூபா. 50 ரூபா ஒரு துண்டா? மஸ்கெட் தொதோல் 50 ரூபா. இது என்ன பருத்துறை வடையா? இல்லை பருத்துறை வடையும் 50 ரூபாயா? சரி. நல்ல என்ன விலைங்க? அப்பமா கொடுங்களேன். உங்களை வியாபாரத்தை கவனிங்க. காய்ச்சி இவராரு? சரி. 2 பேரும் சேர்ந்து தான் செய்றீங்க. அவர் என்ன வைக்க போடுறாரு? தம்பி என்ன வைக்க போடுறது? கிட்ட வியாபாரத்தை பார்க்க வேண்டியானே. சொல்லுங்க. அந்த தாத்தா வந்துருக்கு. சொல்லுங்க. மரக்கறி வாங்க. வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்களா? என்ன வியாபாரம் நீங்க? மரக்கறி. நீங்க மரக்கறியா? எப்படி போகுது அப்ப வியாபாரம்? போகுது பரவாயில்ல. சும்மா போகுது. மரக்கறியா விலை கூடிட்டு. விலை கூடிட்டா? சின்ன கடைக்கு விலை கூடிட்டு என்ன? விலை கூடத்தானே. வருஷத்துல இருக்கா இப்படி செய்யறது நல்ல விஷயம் என்ன? சின்ன பிள்ளைகளை ஊக்கி விட்ட மாதிரி இருக்கும் என்ன?
எல்லா மரக்கரையும் இருக்கா சும்மா சிம்பிளா வச்சுக்கிறீங்க நார்மலா நாமளா விலைகளுக்கு ஏத்த மாதிரி இதனால இதாரு உங்க அம்மாண்ணா ஓ மகன் இவங்க யாரு யுவர் வைஃப் வைஃபா மகன் தம்பி அங்க அங்க வைங்க இந்தாங்க பேக் இந்தாங்க அவன் வியாபாரம் செய்யற மாதிரி தெரியலையா அவர் கறிக்கு வெட்டுற இருப்பு இப்பயே வெட்டுறா சரி வணக்கம் 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 என்ன சாமான் விற்கிறீங்க நீங்க என்னங்க இறால் நண்டு கனவா இல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா இறால் மீன் என்ன இது என்ன இறால் என்ன விலை எடுத்து காட்டுங்க எவ்வளோ 4 கிலோ 400 மற்ற என்ன மீன் மீனா அது தூக்கி காட்டுங்க 500 அரை கிலோ இது என்ன ஓட்டு கனவாயா ஊசி கனவா இங்கால என்ன கிடக்கு வாழும் கனவாயம் தானா பரவாயில்ல நீங்கள் இப்போ எல்லாம் விற்கிறீங்களே நல்ல விஷயமாண்ணா அம்மா இந்த பள்ளிக்கூடத்தான் படிக்கிறேன் சரி நன்றி பிள்ளையா நன்றி யார் உங்க மாலா இங்கே படிக்கிறாவா எப்படி சும்மா இருக்கிறீங்களா என்ன நீங்களும் மிஞ்சா வரேன் தானே வருஷத்தில் இருக்கா இப்படி சிறப்பாக செய்கிற இந்த முன்பள்ளியால் செய்கிறவங்களா நல்ல விஷயம் என்ன தம்பி நீங்கள் யாருங்க வாங்க எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்க எப்படி போகுது வியாபாரம் வருஷத்தில் இருக்கா பொழுதுபோக்குக்கா என்ன நல்ல விஷயம் என்ன நல்ல புள்ளால ஊக்கி விஷயமா என்ன என்னென்ன மீன் விற்கிறீங்க நண்டு நீங்கள் நண்டு இறால் சூடு என்ன இது சரி சரி போமா வா போ
ஏன் இதில் நிற்கிறீங்க சும்மா குழப்பம் வேற என்ன நினைக்கிறேன்னா உங்களை வீடியோ எடுக்கலாமா உள்ளுக்கு அடுபட்டு இருப்பீங்க நீங்கள் அப்படி சும்மா இருக்கிறீங்களா என்ன இது சாமான் வாங்க வந்தீங்களா வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா சரி ஹலோ கடை ஒன்று போடுதா சர்பத்து கடை உண்டு என்ன வா வணக்கம் சிஸ்டர் வணக்கம் மீனா வாங்கிட்டு போறீங்க எங்க வளர்க்குறதுக்கா உங்களோட நேசரியில் வளர்க்குறது என்ன விலை ஒரு பேக் 200 ரூபாயா என்னங்களா ஒரு பேக் 200 ரூபா எத்தனை மீன் நிற்கிது 5 மீனா ஒரு மீன் 20 ரூபாயா இந்த மீனோட பேர் என்ன இந்த மீன் பேர் என்ன நாடா அப்ப மீன் விற்கிறாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அப்படியே வச்சு சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா எப்படி சிறுவர் முன்பள்ளி பாடசாலை எப்படி போகுது எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதோட ஒவ்வொரு முறையும் செய்யறது ஒன்றுதான்.
இது முடிய அடுத்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு மாசத்துல செய்கிறது. ஒவ்வொரு வருஷம் சரிங்க. ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு நிகழ்வு செய்வோம். ஏன்னா அது பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது. இப்படி சந்தை என்று நாம செய்ய அவைகளுக்கும் எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். கட்டாயமா சின்ன புள்ளால ஊக்குவிக்க போயிருந்தேன் என்ன. மற்ற நீங்களும் வந்து நீங்க படிப்பிக்கிறீங்களா? இப்ப படிப்பிக்கிறீங்க என்ன? இப்போ ஜனம்மா வரவழைக்கிட்டு இருக்கேன் என்ன? எப்படி 12 மணி நேரம் இந்த வியாபாரம் நடக்கும்? 12 மணி நேரம் இருக்கும். ஆனா இந்த டெக்காக்களும் வருவினம். அப்ப அதனாண்டி சரியம்மா, ஏதாவது கதைக்கத்தான் வைக்கப்பட்டுட்டீங்க. சரியா? நன்றி சொல்லல. சரி சொல்லி விடுங்க. சொல்லுங்களேன். இதை ஒளிபரப்பு செய்கிற சந்திரன் சேருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. பார்க்குறாலாமே என்ன